வணக்கம். ஆயிஷாவின் செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன். இந்த இமேஜ் பார்த்தோன்னே தெரியும். தமிழக அளவில் ஆசிரியர்களுக்காக அதிக அளவில் அறிக்கை கொடுத்தவரும், குரல் கொடுத்தவரும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் உயர் திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் மட்டும்தான். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு சரியான நேரத்தில் சரியான வகையில் ஒரு வலியுறுத்தல் கொடுத்துருக்காரு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிலிட் படித்த 166 பேருக்கு தமிழாசிரியர் பணி நியமனம் நிறுத்தி வைப்பு ராமதாஸ் ஐயா அவர்கள் குற்றச்சாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. தமிழாசிரியர் பணி வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இருக்கார். ஸோ இதை பற்றி ஒரு டீட்டெயிலான பிடிஎஃப்பும் வெளியே இருக்குது. எல்லாருமே படிச்சிருக்கணும். எல்லா குரூப்ஸ்லேயும் அது ஷேர் ஆகுது. உண்மையிலேயே இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியும் கூட. உரிமைக்காக குரல் கொடுப்பதை விட வலிமை இழந்து நிற்பவர்களுக்கு தோள் கொடுத்து நிற்கும் ஒரு தலைவராக தான் இந்த செய்தியில் நான் ஆயிஷா வழியாக பதிவு பண்ணுறேன். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழாசிரியர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த பிலிட் படித்து விட்ட பிறகு இது இணை இல்லை, அதனால் உங்களை வித்தல்டு போட்டு வச்சுருக்கோம், காத்திருப்பு பட்டியல் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கிறது கண்டிக்கத்தக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு மிக முக்கியமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தாரு. 164 பட்டதாரி ஆசிரியர்களின் வேலைவாய்ப்பை பறிப்பது மிகப்பெரிய சமூக அநீதியாகும். இந்த அநீதியை களைய வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு, இது தொடர்பான வழிகாட்டுதலை ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கும் தமிழ்நாடு உயர்கல்வி மன்றத்திற்கும் இணைந்து உயர்கல்வித்துறை வழங்க வேண்டும். அதன் மூலம் தேர்ச்சி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிலிட் படித்த பட்டதாரி ஆசிரியர்கள் 164 பேருக்கும் தமிழ் ஆசிரியர் பணி வழங்கப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய கட்சி நிறுவனத்தோட லெட்டர் பட வழியாக அரசுக்கு செய்தி கொடுத்துருக்காரு. நல்ல விஷயந்தான். மேலும் இது போன்ற ஒரு செய்தியோடு சந்திக்கிறேன். இது ஆயிஷாவின் அச்சம் தவிர.